சார் நேத்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு செங்கோட்டையன். அதே போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதாவும் அது உறுதியாயிருக்கு. இதன் மூலம் அவர் அதிமுகவுக்கு என்ன சார் பாடம் சொல்ல வராரு? இவரது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு சார் இருக்கும் இதுக்கு பிறகு? அதிமுக என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வர்றாரு. இப்ப இன்கேஸ் தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருப்பாரு? அவரும் ஓ பன்னீர்செல்வம் மாதிரி நான் உரிமை மீட்பு குழு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு கட்சி கிடைச்சிருக்கு. அந்த கட்சி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி பிடிக்குது. எஸ்பெஷலி எம்ஜிஆரை மேடைக்கு மேடை புகழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு அவருக்கு எந்த தடையும் கிடையாது. இதுல தாவேக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க யாரும் இல்லை அந்த கட்சியில, அனுபவம் இல்லாதவங்க. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர், 1977 எம்எல்ஏ இருந்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தவர். ஸோ அது அவங்களுக்கு அந்த பெர்செப்ஷன் பேட்டர்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கள்கிட்டயும் அனுபவம் இருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க இந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஒவ்வொரு துறையில சிறந்தவங்கள அல்லது வல்லுநர்களை கூப்பிட்டு கட்சிக்குள்ள கொண்டு வருவாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க இப்போ ஒரு அரசியல் ரூட் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் வச்சிருந்தா கூட நீங்க இந்த ரஃப் அண்ட் டம்பிள் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க கேம்பெயின் பண்ணணும், பூத்துக்கு மக்களை கொண்டு வரணும், அப்புறம் ஜெயிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இருந்தா பெட்டர்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏற்கனவே 2 எம்எல்ஏ எல்லாம் சேர்த்துருந்தா கூட இவர் பிக் கேட்ச். நான் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரு அல்லது ஒரு பயங்கர செல்வாக்குள்ள லீடர்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த அனுபவம் ஒரு பெர்செப்ஷன் பேட்டர்ல தாவேக்காவுக்கு உதவியா இருக்கும். அவருக்கு வேற எதுவும் ஆப்ஷனும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய அவருடைய கெரியரை இன்னும் ஏதாவது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வச்சுக்கணும்னா சரியான முடியும் தான். சார் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அதிமுக இருக்காரு. ஒரு அதிமுக முகமாகவே அறியப்பட்டாரு. இந்த நேரத்துல தேவைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு நெருடல்ன்றது ஒரு இருக்காதா சார்? இருக்குமா? எப்படி சார் பாக்குறீங்க அதை? இதுல நெருடல்னு பாத்தீங்கன்னா அவர் இடையில இந்த பிஜேபியோட இணக்கமா போய் பிஜேபி சொல்றதை கேட்டு அங்க போய் டெல்லியில போய் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா எல்லாம் பார்த்தது அல்லது பிஜேபி சொல்றதை செஞ்சது, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க். அவர் இல்ல கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு தனியா குரல் எழுப்பி வெளில வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். இப்ப போனவங்க எல்லாம் நம்ம நடந்ததை மறந்துட்டு உள்ள கூப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு அதை எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்லி வெளில வந்திருந்தாருன்னா அது ஒரு ரெபல் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ ஒரு இடையில பிஜேபி, அதாவது ஏடிஎம்கேங்கிற கட்சியில பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவரை அறிவிச்சுட்டு அந்த கட்சியில உள்ள ஒரு தலைவரோட கூட்டு பேசுறது இதெல்லாம் தப்பு இல்லையா? இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, ஒரு அன்எத்திக்கல் விஷயம். ஒரு பார்ட்டியில் தலைவருக்கான அதிகாரம் பிஜேபிக்கு யார் கொடுத்தது? ஸோ அதுக்கெல்லாம் இவர் உடந்தையா இருந்தது தான் அவருக்கு இருக்கிற பெரிய பிளாக் மார்க். அதுக்கு முன்னாடி அவருக்கு மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்தது. 2001 தேர்தலில் போட்டி இல்லை, அவருக்கு வேற சில குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். பட் இவர் பிஜேபிக்கான ஒரு நபரா அங்க அறியப்பட்டது அவருக்கு. ஈவன் டிவிகேல கூட விஜய் கூட அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். இனிமே நீங்க அது மாதிரி பிஜேபியோட பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடாது, நாங்க அவங்களை கொள்கை எதிரியா பாக்குறோம்னு சொன்னா அது உண்மைன்னா அவர்கிட்டயும் சொல்லணும். அதை பப்ளிக்கா கூட அட்ரஸ் பண்ணணும். இது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டிஎம்கே காரங்களா, அது பிஜேபியோட ஸ்லீப்பர் செல், அவரு டிவிகே பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத விஜய் என்ஷோர் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் பப்ளிக்கா கூட அட்ரஸ் பண்ணலாம். சார் கடந்த சில நாட்களாவே அவர் திமுக தான் இணைவாரு அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு. அதே போல அன்வர் ராஜா கூட நேற்று சொல்லியிருந்தாரு, அவர் வந்தா நாங்க வரவேற்கிறோம், காத்திருக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் திமுக தாண்டி தேவைக்கு போய் இணைஞ்சிட்டாரு. ஏன் சார் திமுக போறது இல்ல? அவர் என்ன சார் சிக்கல்? அது ஏன் சார் திமுக போக்குமா? திமுக போயிருந்தா அவரை ரத்தின கம்பளம் போட்டு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றிருப்பாங்க. இப்ப அவரு தாவேக்காக போனதுனால அவர் பிஜேபி ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்ற இதே திமுக அவர் திமுக வந்திருந்தாலும் வரவேற்றிருக்கும். அதுதான் பாலிடிக்ஸ். ஊருக்குலாம் நியாயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல ஊறி போன மைத்ரேயனை சேர்க்க முடியுது, இவரையும் சேர்க்க முடியாது. சேர்த்திருப்பாங்க. அதுவும் ஈரோடு மாவட்டம் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை உள்ள மாவட்டம். ஆனா இவங்க ஜெயலலிதா ஜே அணியா 1989 போட்டிட்ட போது அதிக தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்தது இந்த ஈரோடு மாவட்டம். ஸோ அப்போ செங்கோட்டையன் கூட எம்எல்ஏவா இருந்தார் ஜெயில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் கிடைக்கிறாரு, அதுவும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஆள் கிடைக்கிறாருன்னா திமுக அப்படியே அள்ளிக்கோற. அப்படிதானே செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டாங்க.
ஊழலின் பிறப்பிடம்னு சொல்லி ஸ்டாலின் விமர்சிச்சுட்டு அவரே தூக்கி இல்லை திருப்பி கட்சியில. ஸோ அதனால இவரையும் அரவணைச்சிக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. பட் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இருந்ததுனால அவங்களுடைய பரம வைரியான திமுக பக்கம் நினைச்சிருக்கலாம், அந்த ஒரு நெருடல் இருந்திருக்கலாம். விஜய் தான் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறாரு, ஜெயலலிதா பத்தி எதுவுமே பேசல. அண்ணா வந்து ஆஹா ஓன்றாரு, இந்த பக்கம் போறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். அவர் இந்த ஒரு காற்று கூட இந்த பக்கம் வீசுது அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். அங்க அப்புறம் திமுகவில் போனா நம்மளுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்குமா ஜெயிச்சா கூட அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் பேசிக்கலி வந்து அவர் வந்து நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு தொண்டனா நான் திமுக போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். சார் இப்போ அவரோட அதிமுக வாக்கு வங்கி இதுக்கு பிறகு இந்த 2026 சட்டமன்றத்தில் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு சார் குறையும், எப்படி சார் கணிக்கிறீங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு சார் குறையும்? ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது ஆக்சுவலா நான் திரும்ப சொல்றது என்னன்னா, அவங்க 2026 ஆட்சிக்கு வரலன்னா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கட்சியை வந்து வழி நடத்துறதே பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 1972 இது வரைக்கும் 5 ஆண்டுகள் மட்டும்தான் எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் எதிர்கட்சியா இருந்ததே கிடையாது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஜெயலலிதா வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க 96 to 2001 அண்ட் 2006 to 2011. அவங்களுக்கு 2 முறை தான் இருந்திருக்காங்க. ஒரு 5 years தான் மேக்ஸிமம் த்ரெஷோல்ட் பீரியட். அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பவர் வேணும். திமுக வந்து அவங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறது கட்சியில இருந்து, அதிமுக அவங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறது ஆட்சியில இருந்து. ஸோ அது இல்லாம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்போ செங்கோட்டையன் போனது அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் தான். ஏற்கனவே ஓபிஎஸ் இல்லை, அந்த டிடிவி பிரச்சனை இருக்குது, அது ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தனியா இருக்கிறதுனால வீக்கா இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் வந்து ஜாதி ரீதியாக பெரிய பிரச்சனை ஏற்படுத்த முடியாதுன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் தொடர்ந்து ஜெயிச்ச ஒருத்தர் போறாரு. ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் ஏடிஎம்கேவை வீக் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இது மெகா கூட்டணின்னு சொல்லிட்டோம், டிவிகே இல்லாத மெகா கூட்டணி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அவங்களுக்கே ஜெயிக்க முடியுமாங்கிற நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இன்னும்னா இப்போ பிஎம்கே 2 உடைஞ்சிருக்கு, டிஎம்டிகேக்கு வலு இல்லை, பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது, பிஜேபியில் தலைவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் குறைவாக தான் இருக்குது ஏடிஎம்கேக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப சோதனையான காலகட்டம் வந்து ஏடிஎம்கேக்கு தான், வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். எங்களுக்கு தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.